Hi everybody, I humbly welcome you to the worst channel in the YouTube. I guarantee you this video will spoil your life. Guys, அவெஞ்சர்ஸில் தேனோஸ் கமோராவை தியாகம் பண்ணது, ஹாக்காய் பிளாக் விடோவை தியாகம் பண்ணது, இது எல்லாத்தையும் விட பெரிய தியாகம் நம்ம பையன் ஒருத்தன் பண்ணியிருக்கான். அது என்னட்டு சொல்கிறேன் பாருங்கள். ப்ரோ ஒருத்தர் 2007 ஹாஸ்பிட்டலில் டைஃபாய்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காப்புல. அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற நாள் அன்னைக்கு அவருடைய எக்ஸ் வந்து நல்லா இருக்கியாப்பா கொஞ்சம் நல்லா இருக்குதான்னு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப மூடாக இருக்குது நம்ம மேட்ரு பண்ணுவோமாட்டு கேட்டிருக்கா. சாக்கடையில் கிடந்தவனுக்கு விடிஞ்சதும் கல்யாணமான்ட்டு சொன்ன மாதிரி பையன் குஷி ஆகிட்டாப்புல. ஒக்காளி ஒரு ரவுண்டு இல்லை 2 ரவுண்டு போயிருக்காப்புல. அப்புறம் என்ன, இன்ஜின் சீஸ் ஆகி பைக் ஸ்டார்ட் ஆகாமல் மெக்கானிக்கல் ஷாப்பில் போய் நிப்பாட்டி விட்டாங்க வண்டியை. யூ கேன் சே ஹாவ் அ நைஸ் டே, நோ ப்ராப்ளம், பட் saying enjoy the next 24 hours sounds vaguely threatening. ஹாவ் அ நைஸ் டே, இந்நாள் உனக்கு சிறப்பாக அமையட்டும். ஏதோ பாராட்டு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. என்ஜாய் த நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ், அடுத்த 24 மணி நேரம் மட்டும் நீ சந்தோஷமாக இருந்துக்க. அதுக்கப்புறம் ஏதோ ரத்த காட்டேரி பூச்சாண்டி வந்து நம்மளை கடிச்சு சாப்பிட்றோன்ட்டு சொல்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஆல் தி பெஸ்ட் சொல்கிறதுக்கு பதில் மச்சான் நீ ஃபெயிலாக வாழ்த்துக்கள்ட்டு சொல்கிறதுல ஒரு ஜாலி இருக்குதுல்ல, அது சூப்பராக இருக்கும். இதே இந்த மாதிரி நெகட்டிவாக ஃபேமிலிக்கு முன்னாடி சொன்னால் அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்களேன், உங்கள் அம்மா உங்கள்கிட்ட எக்ஸாம் எப்படிடா எழுதுனேட்டு கேட்டதுக்கு அதெல்லாம் ஃபெயில் ஆகிற மாதிரி சொன்னால் என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லூஸ் மாதிரி பேசுகிறது அது ஒரு தனி இன்பம்.